ஜனமேஜயன் வந்து அவங்க அப்பா பரீட்சித்தை கொண்ட தக்ஷகன் பாம்பை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் வந்து சர்ப்பசத்திர யாகம் வந்து பண்ணுறாரு. தக்ஷகன் இதை பார்த்து ரொம்ப பயந்துடுறான். ஐயோ, நம்மளும் யாக குண்டத்தில் போய் விழுந்து இறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட போய் அடைக்கலம் புகுறான். ரொம்ப நேரம் ஆகியும் தக்ஷகன் பாம்பு வந்து இன்னும் யாக குண்டத்தில் விழலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது இந்திரன் கிட்ட வந்து அவன் அடைக்கலம் புகுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் புரோகிதர்கள் இந்திரனும் அந்த யாககுண்டத்தில் வந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க. இந்திரனும் வந்து அந்த யாககுண்டத்தில் வந்து விழுகிற அளவுக்கு வந்துடுறாரு. உனக்காகலாம் என் உயிரை விட முடியாது அப்படின்னு சொல்லி தக்ஷகன் பாம்பை வந்து கைவிட்டுறாரு. நாகலோகத்தோட தலைவரான வாசுகி பாம்பு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, இப்படி போனால் நம்ம குலம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகியோட தங்கை பையனான ஆசிரியர்கிட்ட முறையிடுறாங்க. அவர் வந்து பிராமணராக உருமாறி அந்த இடத்துக்கு போகிறாரு. ஜனமேஜயன் கிட்ட இந்த யாகத்தை நிறுத்தும்படி வேண்டுறாரு. அவரும் அவரோட ஆணைக்கு இணங்க அந்த யாகத்தை நிறுத்திடுறாரு.